இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் அனைவருமே பாவிகள் என்று ஒரு பொய்யை சில மதங்கள் பரப்பி பலரை நம்ப வைத்து அதன் அடிப்படையில் பாவிகளாக இருக்கின்ற நாம் நம் பாவங்களுக்கு ஏற்றபடி தண்டிக்கப்படுவோம் என்கின்ற ஒரு பயத்தையும் உண்டு பண்ணி அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வழிகளை காட்டுகின்றன. மனிதர்கள் அனைவரும் பாவிகள் என்று இந்த மதங்கள் சொல்வது உண்மையா? நிச்சயமாக அது உண்மை அல்ல. மனிதர்கள் யாரும் பாவிகள் அல்ல. முதலாவது, பாவம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவம் என்றால் தவறு, குற்றம் அப்படின்னு பலவித அர்த்தங்களை நம்ம கொடுக்கலாம். ஆனால் பாவம் என்கின்ற அந்த வார்த்தை மதங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் அதன் அர்த்தம் என்ன என்று நமக்கு சரியாக விளங்கும். பாவம் என்றால் கடவுளுக்கு எதிராக நாம் செய்யும் ஒரு செயல். இதுதான் மதங்கள் அந்த பாவம் என்கின்ற வார்த்தைக்கு கொடுக்கின்ற அர்த்தம். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மீறி நாம் செய்யும் செயலைத்தான் பாவம் என்று மதங்கள் சொல்கின்றன. தேவனுடைய சட்டத்திட்டங்களை சரியாக கடைப்பிடிக்காதவர்களைத்தான் அந்த மத நூல்கள் பாவிகள் என்று அழைக்கின்றன. மற்றபடி நாம் பொதுவாக எது தவறு என்று நம்முடைய மனித கண்ணோட்டத்தில் மனித நேயத்தின் அடிப்படையில் முடிவு செய்கிறோமோ அதை பாவம் என்று இந்த மதங்கள் சொல்வது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கடவுள் என்ன செய்ய சொன்னதாக இந்த மதங்கள் சொல்கின்றனவோ அவைகள் பெரும்பாலும் மனித நேயத்தின் அடிப்படையில் இருப்பது கிடையாது. அவைகள் அந்த கடவுள்களின் சுய கௌரவத்தின் அடிப்படையில் அமைந்தவைகளாகத்தான் இருக்கும். உதாரணத்திற்கு பாருங்கள், கிறிஸ்தவர்களின் புனித நூலாகிய பைபிளில் ஒரு கட்டளை இருக்கிறது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கிறிஸ்தவர்களின் கடவுளாகிய கர்த்தர் சொல்கிறார், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பைபிளில் உள்ள கடவுள் என்னை தவிர நீ வேறு தெய்வங்களை வணங்கக்கூடாது என்று சொல்வதாக இந்த வசனம் சொல்கிறது. அந்த தேவனை தவிர வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினால் அது பாவம். சரியா? இதற்கும் மனித நேயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன தவிர நீங்கள் வேறு தெய்வங்களை வணங்கக்கூடாதுன்னு கடவுள் சொல்கிறார்ல, பைபிள் கடவுள். அவர் சொல்கிறதுக்கும் மனித நேயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த கட்டளை, பைபிளின் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த கட்டளை அந்த கடவுளின் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவரை தவிர வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினால் நீங்கள் ஒரு பாவி. சரியா? அப்போ பாவம் என்று இந்த மதங்கள் சொல்வது மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது அல்ல. அந்த கடவுள் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் எது பாவம்னு சொல்கிறார். இப்போ வேடிக்கை என்னென்னா, இதே போல் இஸ்லாமியர்களின் புனித நூலாகிய குரானில் ஒரு கட்டளை இருக்குது. அது என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். சூரா 3ஆம் அதிகாரத்தில் 64வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. நாம் அல்லாவை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு எவரையும் இணை வைக்கக்கூடாது, அல்லாவை விட்டு நம்மில் சிலரை கடவுளர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாவை தவிர வேறு எவரையும் கடவுளாக வணங்கக்கூடாது. இது குரானில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நியதி. ஒருவேளை அல்லாவை தவிர வேறு தெய்வங்களை வணங்கினால் அது பாவம். குரானை பொறுத்தளவு, இஸ்லாமை பொறுத்தளவு அது பாவம். எது பாவம்? அல்லாவை தவிர வேறு கடவுளை வணங்கினால் அது பாவம். இதற்கும் மனித நேயத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நிச்சயமாக இல்லை. இதுவும் அந்த அல்லாவின் சுய கௌரவம் சம்பந்தப்பட்ட காரியம். ஆக பாவம் என்பதை அந்தந்த மதங்களின் கடவுள்கள் தங்கள் சொந்த புகழை அடிப்படையாக வைத்து தங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனிதன் கொடுக்காமல் போவதைத்தான் பாவம் என்று சொல்கின்றனவே தவிர, மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கருத்தில் கொண்டு எது பாவம் என்று சொல்லவில்லை. இதில் இன்னும் வேடிக்கை என்னன்னா, பைபிளை பொறுத்தளவு இயேசு கிறிஸ்து கடவுள். அப்படி என்றால் இயேசுவை தவிர வேறு கடவுளை வணங்குவது பைபிளை பொறுத்தளவு பாவம். குரானை பொறுத்தளவு அல்லாஹ் கடவுள். அவரை தவிர வேறு யாரையும் கடவுளாக வணங்குவது குரானை பொறுத்தளவு பாவம். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை முஸ்லிம்கள் அனைவரும் பாவிகள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை கடவுளாக வணங்காமல் அல்லாவை கடவுளாக வணங்குகிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரை கிறிஸ்தவர்கள் அனைவரும் பாவிகள். ஏனென்றால் அவர்கள் அல்லாவை கடவுளாக வணங்காமல் இயேசுவை கடவுளாக வணங்குகிறார்கள். இது எவ்வளோ வேடிக்கை இருக்குது பார்த்தீங்களா? கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை மீறுவதைத்தான் இந்த மதங்கள் பாவம் என்று சொல்கின்றன. ஆனால் இந்த மதத்தின் கடவுள் சொல்வதற்கு நீங்கள் கட்டுப்பட்டால் பிறகு அந்த மதத்தின் கடவுள் அதை பாவம் என்கிறார்.
அந்த மதத்தின் கடவுள் சொல்வதற்கு நீங்கள் கட்டுப்பட்டால் பிறகு இந்த மதத்தின் கடவுள் அதை பாவம் என்கிறார். அப்படி என்றால் பாவம் செய்யக்கூடாது என்று போதிக்கும் இந்த மதங்களை பின்பற்றினால்தான் நீங்கள் பாவிகளாக இருப்பீர்களே தவிர இந்த மதங்களை துறந்து விட்டால் பாவம் என்கின்ற ஒரு கருத்தே கிடையாது. இந்த மதங்களை பொறுத்தவரை அவர்களின் கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை மீறுவதுதான் பாவமே தவிர மற்றபடி மனித நேயத்திற்கும் பாவத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதனால தான் இந்த மத நூல்களாகிய பைபிளிலும் குரானிலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமையாக வைத்துக் கொள்வதற்கும் பிற மதத்தவரையும் பிற இனத்தவரையும் முற்றிலுமாக படுகொலை செய்து அழிப்பதற்கும் பெண்களை அவமானப்படுத்துவதற்கும் குழந்தைகளை கொல்வதற்கும் கடவுள் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் எடுத்து காமிச்சோம்னா உடனே கடவுள் கொடுத்த கட்டளைகளை தவறுன்னு சொல்கிறதுக்கு நீ யார், நீ என்ன அவரை விட பெரியவனா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்பாங்க. இரண்டாவது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமையாக வைத்துக் கொள்வதற்கும் பிற மதத்தவரையும் பிற இனத்தவரையும் முற்றிலுமாக படுகொலை செய்து அழிப்பதற்கும் பெண்களை அவமானப்படுத்துவதற்கும் குழந்தைகளை கொல்வதற்கும் தங்கள் கடவுள் அனுமதி கொடுத்ததெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அன்றைய கால சூழ்நிலையில் கொடுக்கப்பட்ட அனுமதிகள் தானே தவிர இன்றைக்கு அதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு இந்த மதத்தினர் அதை நியாயப்படுத்தியும் பேசுவாங்க. அப்படி என்றால் அந்த மதத்தின் கடவுள்கள் ஒரு காலத்தில் மனித நேயமற்றவர்களாக இருந்திருக்கின்றனர் என்பதை அவர்களை ஒத்துக்கொள்கின்றனர். ஆக பாவத்திற்கும் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அவனுக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளுக்கும் சம்பந்தமே இல்லை. பாவம் என்று இந்த மதங்கள் எதை சொல்கின்றன என்று சிந்தித்து பார்க்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு முடிந்தளவு நன்மை செய்து யாருக்கும் துன்பம் விளைவிக்காத விதத்தில் வாழ முயற்சி செய்து வாழ்ந்திருந்தாலும் கூட கடைசியில் இந்த தெய்வங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாததால் நீங்கள் செய்த நன்மைகள் அனைத்தும் பயனற்றவை என்று சொல்லி இந்த தெய்வங்கள் உங்களை நரகத்துக்கு அனுப்பிவிடும். இப்படி அந்த மதங்கள் சொல்கின்றன. அப்படி பார்க்கும்போது பிற மனிதர்களுக்கு தீமை செய்வதோ அல்லது செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் போவதோ இந்த மதங்களை பொறுத்தவரை பாவம் அல்ல. மாறாக அந்த மதங்களின் தெய்வங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போவதுதான் பாவம். ஆகையால் பாவம் என்கிற அந்த சொல்லே மனிதனை ஏமாற்றுவதற்காக மதவாதிகள் உருவாக்கிய ஒரு பொய்யான பிம்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் இந்த உலகத்தில் துன்பம் இல்லாமல் சமாதானத்துடன் வாழ்வதற்கும் பிற மனிதர்களுக்கு தன்னால் எந்த துன்பமும் வராமல் இருப்பதற்கும் ஏற்றபடி சமூக நலன் கருதி வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை முறை. அதுதான் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு சிறந்த வழி.